வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம எங்கே நின்றுட்டு இருக்கோம்னா சென்னை மெரினா பீச்சில் தான் நின்றுட்டு இருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கொஞ்சம் தூரம் தான், ஒரு 200 மீட்டர் தான் இருக்குது. அங்கனக்குள்ளே தான் ஏதோ ஒரு வித்தியாசமான பொருள் வந்திருக்குன்னு சொன்னாங்க. அது என்னடா வித்தியாசமான பொருள் அப்படின்னு சொல்லி நேரடியாக வந்து லைவாக பார்த்துட்டு போய்கிட்டு இருக்காங்க. இங்கே நம்ம கூட 3 பசங்க நிற்காங்க. இவங்களுமே நேரடியாக பார்த்ததா சொல்கிறாங்க. அவங்கக்கிட்ட நேரடியாக கேட்கலாம். சொல்லுங்கள் தம்பி, அந்த இது பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ஹாப்பியாக இருந்துச்சு. அதில் என்னென்ன பொருட்கள்லாம் இருந்துச்சு, ஏதாவது பார்த்தீங்களா? ஒரு கம்பி மாதிரி இருந்துச்சு, ஹைட்டாக நிற்கிற மாதிரி இருந்துச்சு. துரு பிடிச்ச மாதிரி இருக்கா? எப்படி துரும் பிடிச்ச மாதிரி இருக்கு. இது எங்கேருந்து வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எதை யோசனை பண்ணுறீங்களா? இல்லை நீங்கள் சொல்லுங்கள், பார்த்தீங்களா எப்படி இருந்துச்சு? நல்லா பெருசாக ஹைட்டாக இருந்துச்சா? சரி, அதை பார்த்தோன்னே ஏதோ பயமாக இருந்துச்சா? இந்த மாதிரி ஆமாம் பயமாக இருந்துச்சா? இல்லை இங்கே ஆமாம் இங்கே ஏதாவது ஒரு சொல்ல பயமாக இருந்துச்சு. புழு நிறைய இருந்துச்சு. புழு இருந்துச்சா? நம்ம கூட ஒரு தம்பி நிற்காப்ல, அவர்கிட்ட நேரடியாக கேட்கலாம். தம்பி, இதை பார்த்தோன்னே எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ப்ரோ, ரஷ்யாக்காரங்க அங்கேருந்து உக்ரைன் மேலே போட்ட பாம் தான் ப்ரோ இது. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். அங்கேருந்து கடல் வழியாக இங்கே வந்துச்சு ப்ரோ. அதான் ப்ரோ பார்த்தா நினைக்கிறேன் ப்ரோ. ஐயா, அப்போ சென்னைக்கு எதுவும் பாதிப்பு வருமா? இல்லை ப்ரோ, அதெல்லாம் வராது ப்ரோ. இப்போ நம்ம எங்கே நின்றுட்டு இருக்கோம்னா கரெக்டாக அந்த மிதவை கூண்டுக்கு பக்கத்தில் தான் நின்றுட்டு இருக்கோம். இதுக்கு பேர் வந்து மிதவை கூண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வரைக்கும் இதை வந்து எல்லா பொதுமக்களும் எல்லாருமே வந்து செல்ஃபி எடுத்துகிட்டு இருக்காங்க, பார்த்துட்டு போய்கிட்டு இருக்காங்க. இதோட கலர் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு துருப்பிடிச்ச மாதிரி தான் இருக்குது. இது வந்து எங்கேருந்து வந்தது, என்ன தகவலுங்கிறத ரிசர்ச் டீம் வந்ததுக்கப்புறம் தான் அவங்க பார்த்தா சொல்ல போகிறாங்க. ஆனால் இப்போ வரைக்குமே இங்கே மெரினா பீச்சில் நிறைய பேர் வந்து பார்த்து ஃபோட்டோ செல்ஃபிலாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. இன்னும் பக்கத்தில் போய் நம்ம என்ன இருக்குங்க நேரடியாக பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம கூட இங்கே யாரெல்லாம் இருக்காங்கன்னா, சென்னை மெரினா பீச்சில் இருக்கக்கூடிய போட்டோட உரிமையாளர்கள், அவங்க 4 பேர்கிட்ட இங்கே நிற்கிறாங்க. இவங்ககிட்ட நம்ம நேரடியாக கேட்கலாம். இது எது சம்மந்தமாக, எங்கேருந்து வந்திருக்கு, எல்லாமே டீட்டெயில் கேட்கலாம். சொல்லுங்கள் அண்ணா, இது எங்கேருந்து வந்திருக்கும் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க, எப்படி நினைக்கிங்க? இது வந்து ஹார்பருக்குள்ளே இருந்து கப்பல் போகிறதுக்கோசம் 2 சைடில் வந்து 6 போயா போடுவாங்க, பேர் இந்த மாதிரி 6 போடுவாங்க. அந்த 6ல் 1 தான் வந்து மிஸ்ஸிங் ஆகிது. 2 சைடு 6 போட்ட பிறகு கப்பல் வந்து ரொம்ப லாங்காக இருந்து வரும்போது அந்த 2 சிக்னல்லேருந்து நடுவில் வந்து ஹார்பர் உள்ளே போக முடியும். அது அடையாளத்துக்கோசம் போட்டுருக்கு. நைட்டில் வந்து லைட் எரியும். அதில் அதுக்குள்ளே வந்து தான் ஹார்பர் உள்ளே கரெக்டாக போக முடியும். அது வழி என்ட்ரன்ஸ். அது வந்து இப்போதைக்கு புயல் காற்றால் வந்து ரொம்ப அதிகமான காற்று அதிகமாக இருக்கனால இந்த காற்றால் ஆங்கர் வந்து உடச்சிட்டு கரையோரம் வந்து போச்சு. கப்பல் அடையாளத்துக்கு போட்டிருப்பாங்க. கப்பல் ஒரு ரூட்டுக்கு, கப்பல் ஹார்பர் உள்ள ரூட்டுக்கோசம் 2 பக்கம் போட்டிருப்பாங்க அடையாளத்துக்கோசம். சரி, நம்ம ரோடு போட்டிருக்கோம்ல, 2 சைடு காம்பவுண்ட் இருக்குது. அந்த மாதிரி இது ஒரு காம்பவுண்டு மாதிரி அந்த வழிக்கு போட்டிருப்பாங்க, கப்பல் போகிற வழி. அது உள்ளே வந்து கப்பல் வந்து விளைஞ்சி வந்து கப்பலுக்கு போனால் தான் ஹார்பர் உள்ளே போக முடியும். இந்த பக்கம் 1, இந்த பக்கம் 1. அதே மாதிரி கொஞ்சம் லாங்காக போய்ட்டு கொஞ்சம் என்ட்ரன்ஸ் 1 மொத்தம் ஒரு 3-4 போட்டிருப்பாங்க. சைடில் ஒரு 3 6 வரும். அதுக்கு உள்ளே வந்து கப்பல் வந்து கரெக்டாக உள்ளே போனால் தான் ஹார்பருக்குள்ளே வழி பேச முடியும். எந்த இடத்துல இருந்து வந்திருக்கோம் அந்த மாதிரி? நம்ம ஹார்பர் தான், சென்னை ஹார்பர் தான். இது இப்போ ரொம்ப துரு பிடிச்ச மாதிரி இருக்கு. இது இப்போ ஒர்க்கிங்கில் தான் இருக்குமா? ஒர்க்கிங்கில் இருந்திருக்கு. இப்போ அலையில் வந்து சாஞ்சி லைட்லாம் உடஞ்சிருக்கு. அது ஒரு ஆங்கர் மட்டும்தான் வந்து உடஞ்சிருக்கு. அதில் ஆங்கர் வந்து ரொம்ப நாள் துரு பிடிச்சா கண்டிப்பாக ஒன்று உடைய செய்யும். உடஞ்ச பிறகு ஒன்று மேலே தூக்கிடும், கயிறோட மொத்தமாக இழுத்துட்டு வரும். ஆனால் அடிக்கிற காற்று ரொம்ப வேகம், அதால் வந்து ஒதுங்கிச்சு. இங்கே நீங்கள் சொல்லுங்கள், இது கையில் இன்னும் ஒரு பேப்பர் மாதிரி வச்சுருக்கீங்களா? இது என்னது, எங்கேருந்து எடுத்து வந்தீங்க? அதுலேருந்து எடுத்தது. அங்கேருந்து எடுத்தரா? இந்த பேப்பர் இத்தனை நாளாக கடற்கரையில் இருந்துச்சா? அதுலேருந்து நீங்கள் எடுத்தீங்களா? போலீஸ்காரங்களாம் எதுவும் சொல்லலையா? அந்த பையன் எடுத்தான், அவனை திட்டினாங்கோ. அதுக்கு அடுத்தது அவங்க விட்டாங்க, நாங்கள் போய் எடுத்துன்னு வந்தோம். இப்போ வீட்டில் இதை பார்த்த பற்றி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் போய் என்ன மாதிரி சொல்கிற மாதிரி ஐடியாவில் இருக்கீங்க? இதை பார்த்தோன்னே அதை சொல்லுங்கள். இது டைட்டானிக்கில் வந்தது நாங்கள் எடுத்து வச்சுக்கணும். டைட்டானிக்கில் இருந்ததுதா? சரி. அது கொந்தளிப்பில் அந்த ஆங்கர் தாக்க முடியாமல் இழுத்துட்டு வந்து போச்சு. அவ்வளோதான், ஷார்ட்டாக ஒதுங்கி போச்சு. இப்போ அது வந்து நாங்கள் வந்து எங்களை வந்து ப்ரிசர்வ் பண்ணுறதுனால அது எடுத்து கொடுங்க, எடுத்து கூப்பிட்றாங்க. இப்போ அதுக்காக நாங்கள் வண்டி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இப்போ நீங்கள் அதுக்காக தான் வந்திருக்கீங்க? அதுக்கு தான் வந்திருக்கோம். வர்தா புயலில் வந்து ஒரு கப்பலே வந்து ஒதுங்குச்சு. காரணம் என்னென்னு கேட்டால் அது ஆங்கர் பிரச்சனை தான். அது சரியா, அடிக்கிற காற்றுல ஆங்கரை மேலே தூக்கிட்டு வந்தால் இங்கே வந்து ஒதுங்குச்சு. ஒரு கப்பலே ஒதுங்கும் போது இதெல்லாம் ஒரு சாதாரணமான ஒரு விஷயம். அது சின்ன ஒரு பொருள் தான். இது ஈஸியாக தூக்கிட்டோம் அது காற்றுல. இதை கருத்து மக்கள் எதுவும் பீதி அடையா அந்த மாதிரிலாம் எதாவது ஒன்றும் தேவையே இல்லை. நாம் டெய்லியும் பார்க்குற பொருள் இது. நாங்கள் கடலுக்கு போனால் டெய்லியும் பார்ப்போம். அதை
அதை சுற்றிட்டு போவோம், அந்த இடத்துல வலை விடுவோம், வலை எங்கிட்ட மாட்டோம், அதெல்லாம் உண்டு. இப்போ இதை எடுத்துகிட்டு போகிறக்கா வந்திருக்கீங்க, இதை எடுத்துகிட்டு போய் இப்போ என்ன மாதிரி பண்ண பாடி எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஆஃபீஸர் வராங்க, நாங்கள் ஹெல்ப் பண்ண வந்திருக்கோம். நாங்கள் எடுத்துகிட்டு போக வரல, அவங்க எடுத்துகிட்டு போயிட்டு மறுபடியும் யூஸ் பண்ணி ரெடி பண்ணி எங்கே இருந்தோ அங்கேயே போடுவாங்க. அதை மறுபடியும் இது ரெடி பண்ணி மறுபடியும் அங்கேயும் போடுவாங்க. அதை அப்போ தான் கப்பல் வர முடியும் உள்ள. நம்ம பக்கத்தில் இருக்கிற இந்த ஒரு வண்டியை வச்சு தான் அந்த இதை எடுக்க போகிறாங்களா, அதுக்கு பேர் மிதவை கூண்டுன்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இது மிதவை கூண்டு மாதிரி இங்கே சொல்லலை, இது வந்து கப்பல் வரும்போது அந்த 6 கருவி மாதிரி இருக்கும், அதில் ஒன்று தான் இது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஸோ இதை வச்சு தான் இப்போ அதிகாரிகள் எல்லாம் வந்ததுக்கப்புறம் அந்த மிதவை கூண்டுன்னு சொல்லக்கூடிய அதை வந்து எடுக்க போகிறாங்க. இங்கே நிறைய பேர் வந்து பார்த்துட்டு போய்கிட்டு இருக்காங்க. இங்கே இருக்கிறவங்ககிட்ட கேட்கலாம் எதற்காக வந்திருக்காங்க அப்படிங்க கேட்கலாம். சொல்லுங்கள் ப்ரோ, இங்கே எதுக்காக ஃபஸ்ட்டு வந்தீங்க, யாரும் சொல்லி வந்தீங்களா? யாரும் சொல்ல ப்ரோ, நாங்கள் சும்மா சுற்றி பார்க்கலான்னு வந்தோம், ஆர்டர் வாங்க வந்தோம். வந்துட்டு அப்படியே சும்மா மெரினா பீச் சுற்றி பார்க்கலாம், சென்னையில் ஃபஸ்ட்டே வந்தனால சுற்றி பார்க்கலான்னு வந்தோம். இது என்னமோ புதுசாக இருந்துச்சு, எல்லோரும் நின்று வேடி பார்த்துட்டாங்க, சரி நம்மளும் என்னென்னு பார்த்துட்டு போகலாமே அப்படின்னு வந்தோம். இதை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது, எங்கேருந்து வந்திருக்கோம், ஏதோ ஐடியா இருக்கா? ஏதோ கப்பல் உடஞ்சி உள்ளேருந்து வந்த மாதிரி இருக்குது, அது மாதிரி தான் இருக்குது. நீங்கள் எப்படி ப்ரோ ஃபீல் பண்ணுறீங்க, எங்கேருந்து வந்திருக்கீங்க ஃபஸ்ட்டு? நாங்கள் தேனியிலேருந்து இந்த மாதிரி போலீஸ் எலெக்ஷனுக்கான வந்தோம். அது அப்பாயின்மெண்ட் ஆடுவாங்க, அது அப்படியே டைம் பாஸுக்கு பீச்சுக்கு போயிட்டு வரலான்னு வந்தோம். வந்தப்போ பார்த்தா இந்த மாதிரி கடல்லேருந்து இந்த மிதவு மாதிரி மிதந்து ஓரத்தில் வந்து கிடக்கு. அதை எல்லோரும் பார்த்துட்டு தாங்க வந்து நாங்களும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். பார்க்கும்போது எப்படி ஃபீல் ஆகுது, இது எங்கே ஏதாவது கப்பல்லேருந்து வந்த மாதிரி பிரதர் சொல்கிறாப்ல, நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க, எங்கேருந்து வந்திருக்கோன்னு ஏதாவது ஐடியா இருக்கா? இதாக தான் கடலில் ஆட்டோமேட்டிக்காக போட் எதுவும் அதை தாண்டி வந்துடக்கூடாது, கப்பல் எதுவும் அந்த மாதிரி இதுக்காண்டி மிதக்க விடுவாங்க. ஏதோ இந்த புயல்னால கடல் சீற்று ஓவராக இருக்கனால இது அப்படியே அடிச்சுட்டு வந்துருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் ப்ரோ எங்கேருந்து வந்திருக்கீங்க? தான் ப்ரோ. ஓகே, இப்போ போலீஸ் இதுக்காக வந்திருக்கீங்க, இங்கே அப்படியே பார்க்குறக்கா வந்து இங்கே பார்த்தோன்னே எப்படி ஃபீல் ஆகுது? இது வித்தியாசமாக இருக்குது ப்ரோ பார்க்குறதுக்கே. ஏதோ இதுக்கு மாதிரி இந்த யாருமே இதை இங்கே பார்த்துருக்க மாட்டாங்க, நம்ம பார்க்குறப்போ ஒரு வித்தியாசமான ஃபீலாக இருக்குது. ஸோ இங்கே நம்ம கூட இன்னொரு பிரதர் இருக்காப்ல, நீங்கள் எங்கேருந்து வந்திருக்கீங்க, இதை பார்த்தோன்னே உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுதா சொல்லுங்கள். ப்ரோ நான் ஆக்சுவலி சென்னையில் வருது. ஸோ இங்கேருந்து நான் ஆக்சுவலி நியூஸி பார்த்துருக்கேன், இன்னும் வித்தியாசமாக எப்படி இருக்குன்னு. ஸோ அப்படி அதை நான் வந்திருக்கேன் ப்ரோ, இதை பார்க்க வந்திருக்கேன். பார்க்குறக்கா வந்திருக்கீங்க, இங்கே நிறைய பேர் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. உங்களுக்கு இதை பார்த்தோன்னே என்ன மாதிரி ஃபீல் ஆகுது, இது எங்கேருந்து வந்திருக்கோம் அப்படிங்க நீங்கள் என்ன நினைக்கிங்க? இது ப்ரோ லைக் பார்க்க வேறு ஃபீலிங் மாதிரி இருக்குது ப்ரோ. வேறு பேச ஒன்றும் இல்லை, ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீலிங். இது மாதிரி ஹைடைட்ஸ்லாம் பார்த்து எஸ்பெஷலி வித்தியாசமாக இது மாதிரி ஒரு மெட்டீரியல் மாதிரி பார்க்கணுன்னே ரொம்ப டிஃப்ரெண்ட்டு. ஸோ ஹாப்பியா? கண்டிப்பாக ஹாப்பி தானே ப்ரோ. ஸோ நீங்களே இங்கே பார்க்கலாம், அந்த இதை வந்து வெளியே எடுக்கிறதுக்கான ஆட்கள்லாம் வந்துட்டாங்க, அதுக்கான ஆட்கள் வந்து அதோட வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இன்னொரு எப்படி பார்த்தாலும் இன்னொரு அரை மணி நேரம் டு 1 ஹவரில் அதை எப்படி வெளியே எடுத்துருவாங்க. எடுத்துகிட்டு போய் இதை வந்து ரிசர்ச் பண்ணி இதை மறுபடியும் ரெடி பண்ணி மறுபடியும் அந்த அவர் சொன்னார் தெரியுமா, அந்த கப்பலுக்கு விளக்கத்துக்காக தான் இது உதவி பண்ணுதுன்னு. ஸோ அதுக்கு மறுபடியும் அந்த இடத்துல போய் வைக்கிறதுக்கு தான் இந்த ஒர்க் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ நம்ம அப்படியே வீடியோ முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுது நான் உங்கள் பாளையங்கோட்டை பங்காளி.